அந்த 7 நாட்கள் படத்துக்கு வந்ததே நம்ம அந்த 7 நாட்கள் நினைச்சுட்டு வந்து ஒரு அம்பிகா, ஒரு ராஜேஷ், ஒரு நம்ம பாக்யராஜ் சார் எல்லாரும் இருப்பாங்க வந்தோம். அதே மாதிரியே அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்துல ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஹீரோக்கு ஒரு பவர் இருக்கு, கண்ணு பார்த்தா அவர் சாகுறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். ஹீரோயினை பாக்குறாங்க, 7 நாள் செத்துற மாதிரி இருக்கு ஃபீல் வருது. செத்தாங்களா சாகலையா, இந்த 7 நாளுக்குள்ள என்ன நடந்துச்சு, இதான் கதையா சொல்லியிருக்காங்க. இந்த கதை சொல்லும் போதே தெரிஞ்சிச்சு ஒரு டீசென்டான வாட்ச் மூவின்னு சொல்லிட்டு. ஆனா என்னன்னா படத்துல பட்ஜெட்லாம் பெருசா இல்லாதனால ஒரு ஆவரேஜ் வாட்சை கொண்டு போய் முடிச்சாங்க. படம் வந்து கண்டிப்பா சார் ஒன் டைம் வாட்ச். கதையா அதுதான் 7 நாட்குள்ள செத்துருவாங்களா சாக மாட்டாங்களா சொல்றது இந்த படத்துடைய கதை. இல்ல அது வந்து ரிவீல் பண்ண முடியாது, அதுதான் சொல்றேன். அந்த ரிவீல் பண்ணிட்டோம்னா படம் ஃபுல்லா காலி, ஸ்பாய்லர் ஆயிரும். அதனால அதை ரிவீல் பண்ண வேணாம். 7 நாள் செத்தாங்களா சாகலையானதா ஒரு அழகா கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. பிடிச்ச சீன் ஹீரோயின் பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ நல்லா இருந்துச்சு. இந்த 7 நாட்கள் உண்மையிலேயே எனக்கு நீ மோசமானதா இருந்துச்சு. சரி ஏதோ ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துருக்கு தான் வந்தேன். உண்மையில ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கொஞ்சம் போரிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா கதையே சம்மந்தம் இல்லாத போகுது, ட்ரெய்லர்ல கடைசியெல்லாம் காட்டவே இல்லை அப்படின்னு பார்த்தேன். ஆனா செகண்ட் ஹாஃப் உண்மையை பின்னி பெல்ல எடுத்துற டேரக்டர் உண்மையிலே மாஸ்க் கட்டாரு. ஏன்னா அந்த நாய் லவ் பண்றோம் பெஸ்டி, நாய் இப்படி லவ் பண்றவங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் அந்த ரேபிஸ் நோய் எல்லாம் வந்தா எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்கன்ற ஒரு விஷயத்த சூப்பரா சொல்லியிருக்காங்க. என்ன இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் கமர்ஷியல், கொஞ்சம் லவ், அப்படி கசமுசா அப்படி எதுவும் வச்சிருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்துருச்சு. மறுபடியும் படம் சூப்பரா இருந்துச்சு. நம்ம கிளைமேக்ஸ் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம கமலஹாசன் ஸ்ரீதேவி பாக்குற மாதிரி பர்ஃபார்மன்ஸ்ல பிச்சு பண்ணல எடுத்துறாங்க. ஹீரோனோட ஆக்டிங் உண்மையிலே வேற லெவலா இருந்தது. அந்த நாய் மாதிரி பண்ற விஷயங்கள், அந்த சின்ன சின்ன தண்ணிக்கெல்லாம் பயப்படுற மாதிரிலாம் அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. என்ன இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் சாங்கு கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாலும் நல்லா தோணுச்சு. மற்றபடி ஓகே தான், படம் ஒன் டைம் வாட்சபிள். இந்த படமா ஆமா வந்ததுதான். இந்த பெருசா அந்த கதை வந்து இன்ட்ரோக்கு மேலதான் பார்க்க முடியுது. எனக்கு மலையாளத்துல அந்த படத்தை பார்க்கல. ஆனா ட்ரெய்லரை பார்த்தா இந்த படத்துக்குள்ள வந்தேன். கண்டிப்பா படம் வந்து கொடுத்த காசு ஒருத்தப்படும் கேட்டா சத்தியமா அது இல்ல. நீங்க படம் பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பா ஏமாற்ற மாட்டேங்க தான் போவீங்க. நீங்க நாய் லவ் பண்ற மாதிரி இருந்துச்சுங்க, நாய் உங்களுக்கு பிடிக்கும், அந்த ரேபிஸ் நோய் அந்த ரேபிஸ் நோயால எப்படி எல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்ற ஒரு விஷயத்த சிம்பாலிக்கா சொல்லியிருக்காங்க. அது இல்லாம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஆக்டிங் வேற லெவல் பண்றாங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ அந்த அளவுக்கு, ஐயோ எங்கடா இந்த அம்மா எங்கடா இருந்தாங்க, எங்கடா அந்த மாதிரி தான் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டுனாலும் கொஞ்சம் நல்லா தோணுச்சு. படம் 100% இருக்கும். சில விஷயங்கள் சில சீன்களை சொதப்பிட்டாங்க. லேக் நிறைய லேக், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே லேக் தான். என்னடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆர்டரா கொண்டு போய் தான் நல்லா இருந்துச்சு பார்க்கலாம். டைட்ல ஒண்ணு இல்ல, அதான் சொன்னா டேரக்டர் பேட்டி கொடுத்தாரு போல. பாய்ராஜ் சார்ட்ட போய் கேட்டாராம், சார் உங்களுக்கு 20 நாள் இந்த படத்துல டேட் இருக்கு சார், கண்டிப்பா அந்த டைட்டில் கொடுக்கறாராம். டக்குன்னு கொடுத்தாராம் டேரக்டர், எதுவுமே யோசிக்கல பாய்ராஜ் சார். ஆனா உண்மையிலே டைட்டிலுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. அந்த ஒரு 7 நாள்ல ரேபிஸ் நோயால பாதிக்கப்படுறவங்க இப்பெல்லாம் இருக்காங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இப்ப இருக்கிற காமெடி, இப்ப இருக்கிற ஆடியன்ஸுக்கு கசமுசா அந்த லவ் போர்ஷன் கொஞ்சம் வச்சு தூக்கலா கொடுத்தா நல்லா இருந்துச்சு. ஓகே ஒன் டைம் ஆச்சு. படம் சூப்பரா இருக்கு, ரொம்ப வித்தியாசமான கதை. சூப்பர் நேச்சுரல் பவர் எப்படி இருக்கும், அப்புறம் வந்து ராபிஸ் நோய் வந்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ரெண்டு ஸ்டோரியும் இது பண்ற மாதிரி சூப்பரா இருக்கிறதுனால நல்லா இருந்தது. ஜென்ரல் என்ன கதை சொல்ல, அதான் சூப்பர் நேச்சுரல் பவர் ஒருத்தருக்கு டெத் முன்னாடியே தெரிய வருது, அது நல்லதா கெட்டதா, அதனால அவங்களால காப்பாற்ற முடியுமா அப்படிங்கறதெல்லாம் வந்து இதுல சொல்றாங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த நாட்கள் அந்த பாக்யராஜ் படத்துக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, பேர் மட்டும் தான் அது. பட் ஆனா ஒரு மாதிரி ஃபேண்டசியா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. கதை வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டெலஸ்கோப் மூலியமா பாக்குறாரு. அதுல அவருக்கு வந்து அமானுஷமான ஒரு விஷயங்கள் கிடைக்குது. அதை பார்த்த அவருக்கு வந்து யாருன்னா பார்த்தாங்கன்னா அவர் இறந்து போயிடுற மாதிரி எல்லாம் இருக்குது. அது ஹீரோயினுக்கு அந்த மாதிரி ஆகி போகுது. அதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு வந்து ஆல்ரெடி இந்த நாய் கடிச்சதுனால ஒரு பிரச்சனை இருக்கு. அதுல இருந்து அதை எப்படி மீண்டு வராங்க அப்படின்றதுதான் ரொம்ப பெரிய த்ரில்லர் மாதிரி இல்லை, பட் த்ரில்லர் மாதிரி இருக்கு. அப்படி ஓரளவுக்கு பரவாயில்ல.